அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்குது. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம் வாங்க. நம்ம மார்க்கெட் வீக்லி அனலைசிங்கில் என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. சரிங்களா? இன்றைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 162 புள்ளிகள் மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம் வீக்லி அனலைசிங்கில், மார்க்கெட் என்ன தான் கன்சல்டேஷன் ஆனாலும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா 4616 வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். இன்னும் ஒரு 400 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் மேலே போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம சொன்ன ரெசிஸ்டன்ஸ் 24300 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸை மார்க்கெட் மேலே தான் போயிருக்கு. நாளைக்கு எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி டே ஹை நாளைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் 24300, அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 24360, அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 24467, அதற்கு மேலே போனால் 24616 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 24400 அப்படிங்கிற லெவலில் வச்சுக்குவோம். இதை 500 அப்படிங்கிற லெவலில் வச்சுக்கலாம். இது ஓஐ டேட்டா படி. ஓகே, ஓஐ டேட்டா படி மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் இன்னைக்கு டே லோ. ஓகே, எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் கையில் தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்றைக்கி டே லோ 24232 நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24000ங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23985, அதற்கு கீழே வந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 23916 அப்படிங்கிற லெவல் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இது நெஃப்டியை பொறுத்த வரைக்கும். நெஃப்டிக்கு இன்றைக்கி யார் யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது பேங்க் நிஃப்டியோட கான்ட்ரிபியூட்டர்ஸ். இன்றைக்கி நெஃப்டி ஏறுறதுக்கு மொத்தம் 38 ஸ்டாக் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு ஏற்றத்தை தான் கண்டிருக்கு. ஹெச்டிஎஃப்சி, கொடாக் பேங்கு, ஐசிஐசிஐ பேங்கு, ஆக்சிஸ் பேங்கு, எஸ்பிஐ, ஐடிசி, பஜாஜ் ஃபின்சர்க், இந்துஸ்தான் யூனிலிவர் எல்லாமே பேங்கிங் செக்டார் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். சரிங்களா? எல்லாமே ஏறுறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நெஃப்டியோட ஓஐ டேட்டா 24300 சின்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 24300 ரேஞ்சில் தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு 24300க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா 24300ங்கிற லெவல் சப்போர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே போணுச்சு அப்படின்னா ஒரு எவ்ரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24200, 24300 எல்லாமே சப்போர்ட்டாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது நெஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டியை பாருங்களேன். எக்ஸாக்டாக நம்ம சொன்ன ஃபிப்னாசி லெவல் பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் என்ன சொல்லியிருந்தோம், இந்த லெவல் சொல்லியிருந்தோமா, எக்ஸாக்டாக அந்த லெவல் 53042 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம்ல, அந்த லெவலை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்குது. சரிங்களா? இது ஃபிப்னாசியோட லெவலாக சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அதில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு அகைன் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நேற்று இந்த எல்லோ ஜோன் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த சப்போர்ட்லேருந்து மேலே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லா மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இன்றைக்கி 52500 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து ஒரு 500 புள்ளிகள் மேலே தான் வந்திருக்கு. நம்மளோட ஃபிப்னாசி லெவல் என்ன லெவல், 52250 சொல்லியிருந்தோமா, எக்ஸாக்டாக அந்த லெவலில் தான் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு பார்த்தீங்களா. இப்போது நாளைக்கு ஃபிப்னாசி லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா, மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ஃபிப்னாசி லெவலை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 54298, 54300ங்கிற லெவலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்துடுச்சு அப்படின்னா 54300ங்கிற லெவலையே மார்க்கெட் ரீச் பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. அதை பார்த்துக்கோங்க. நாளைய தினம் இன்றைக்கி டே ஹை நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் 53257 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் 53500 ஓஐ டேட்டா படி. 53500 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் மேலே வந்துச்சு அப்படின்னா
இந்த ஃபிப்னாசி லெவலுக்கே மார்க்கெட் போய்டும். 54,300 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட்டு எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து எங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்களேன். இந்த ஃபிப்னாசி லெவல்லே தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. பிளாக் கலர் லைன் 52,530 எக்ஸாக்டாக அந்த லெவலில் தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. அதுதான் நாளைக்கான சப்போர்ட். 52,525 அப்படிங்கிற லெவல் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் வந்தோன்னா இந்த எல்லோ ஜோனை டெலீட் பண்ணிக்கலாம். இனிமேல் இதான் சப்போர்ட். 52,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 52,500 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, இதுதான் ஃபிப்னாசியோட லெவலு ப்ளஸ் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸு. ஓகே, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு 1000 புள்ளிகள் ஏற்றம் கண்டிருக்கு. அதே போல் ஃபின் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 2%, பேங்க் நிஃப்டியும் 2%, ஃபின் நிஃப்டியும் 2%. இதுவுமே வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 3 கிட்ட வந்துடுச்சு கரெக்டாக எக்ஸாக்டாக ஃபிப்னாசி லெவலில். ஒன்ஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு லெவல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ஆகணும். இன்றைக்கி வந்து டே ஹை சேம் லெவல் தான் நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் 23,989. 24,000ங்கிற லெவல் சொல்லியிருந்தோமா, எக்ஸாக்டாக மார்க்கெட் 24,000 வந்துடுச்சு. ஓகே, தென் 24,300 இந்த ஃபிப்னாசி சின்னதாக ட்ராப் பண்ணி பார்த்தோன்னா ஒரு லெவல்ஸ் கிடைக்கும். $24,000 அப்படிங்கிற லெவல் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 24,164, 24,269 இதுதான் இன்ட்ராடேக்கான ஃபிப்னாசி லெவல்ஸு ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் வந்து இன்றைக்கி வந்து டே லோ, நாளைக்கான சப்போர்ட்டு 23,695. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,400 அப்படிங்கிற லெவல் வந்து செகண்ட் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 23,100 அப்படிங்கிற லெவல். அப்படின்னா இந்த லெவல் கூட ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம். 23,250 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக வச்சுக்கலாம் நண்பர்களே. தென் மிட் கேப்புமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு ரெடியாக இருக்குது மேலே போகிறதுக்கு. இதுவுமே வந்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது. இந்த லெவலில் வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மேலே பிரேக் அவுட் ஆகிறதுக்கு தான் ரெடியாக இருக்குது. ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு 12,400 அப்படிங்கிற லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். அது வந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஃபிப்னாசி லெவலை வந்து ட்ரா பண்ணி பார்த்துடலாம். ஓகே, 12,329 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போச்சுன்னா எக்ஸாக்டாக நம்ம லைன் வச்ச இடம் கரெக்டு தான். 12,376 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே போணுச்சு அப்படின்னா 12,423 அப்படிங்கிற லெவல் வந்து 423 இல்லை 12,440 அப்படிங்கிற லெவல் வந்து மிட் கேப்புக்கான ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,258 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 12,231 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. ஓகே, அதுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 12,141 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அகைன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்க்கான லெவல்ஸ் நண்பர்களே. நாளைய தினம் வந்து மார்க்கெட் வந்து ஓஐ டேட்டா படி நிஃப்டி வந்து எந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா 24,300 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போகலாம் அப்படிங்கிறத இண்டிமேட் பண்ணுது. சரிங்களா, மார்க்கெட்டை நீங்களும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். 100% மார்க்கெட்டை வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. மார்க்கெட்டை வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மார்ஜின் வந்து 2x3x4 வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டி கிடைக்கிது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் மார்க்கெட்டை நீங்களும் யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டை முழுசாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். மெசேஜ் பண்ணி கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். ப்ராப்பராக மார்க்கெட்டை வந்து நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் நீங்கள் வந்து ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் என்றைக்குமே சேஃப்டியாக இருக்கும். மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.